எனக்கு பிடிக்கும். ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அது என்ன பார்க்க போற சீரிஸ் நம்ம என்னன்னா சீக்ரெட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். எந்த சீரிஸ் நான் சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட்டுக்கு அதுக்குள்ள போயிடலாம். லேட் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட எஸ்டாஃப்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதாவது மற்றவங்க எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்க. நான் லேட் மட்டும் கோமா உட்காந்தா ஃபுட் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த லேட் நீ ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி லேடுக்கு போட்டி போனால. அப்ப லேடோ அவளை முறைச்சா. அதுக்கு லேட் நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஓ ஜலஸ் ஆயிட்டியா உன் எக்ஸோட அந்த ஆக்ட்ரஸ பார்த்ததால அப்படின்னு கேட்டோன்னே இவ்வளோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு பயங்கர கெத்தா சொன்னா. அதை கேட்டு போவோம். அப்புறம் ஏன் இப்படி உட்காந்துருக்க? உன்னால வேணா எங்க கிட்ட போய் சொல்ல முடியும், ஆனா உன் மனசு கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, மூஞ்சே எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறீ அப்படின்னு லேட் கிட்ட போ சொன்னால. அதுக்கு தாரு அவகிட்ட நீ எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், உன் மண்டைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், அவ எப்படி ஃபீல் பண்றாளோ அது அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாடா. அதுக்கு லேடோ பயங்கர கோவமா நான் நல்லா தான் இருக்கேன், அவ யாரு கூட இது அவளோட ப்ராப்ளம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா. அது கேட்ட போவோ ஓகே ஃபைன் உனக்கு அக்கறை இல்ல, நான் தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் உட்காந்துருக்கு, சண்டை போட்டுக்கிறது இல்ல, ஜாலியா இந்த ஃபுட்டை சாப்பிடறதுக்கு என்ஜாய் பண்ணி இந்த ஃபுட்டை சாப்பிடறதுக்கு தாங்க வந்தோம், சும்மா சண்டை போட்டுக்கிறதுக்குல. அது மட்டும் ஃப்ரீயா ஒமேகெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த டாக்டரே இப்படிதான்ப்பா. ஏன் மீன் சொன்னா என்னப்போ ஃப்ரீன்னு கேட்டோன்னு தான் எனதே ஃபுட்டு ஃப்ரீயாண்ணா. என்னடா இவனுங்களும் நம்மள மாதிரியா ஃப்ரீயா குத்தா பின்னால கூட கொடுக்காமலையே. ஓஹோ லடாதான் பே பண்ண போறாளா, சரி வா சாப்பிடலன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வெட்டிட்டு இருந்தாங்க. ஆனா லடா மட்டும் பயங்கர ஜலசா எதுவுமே பண்ண முடியாம உட்காந்தா. அவன் மூஞ்சிலுக்கு ரியாக்ஷன் பார்த்தா யாரா இருக்கும், ஒரு ஃப்ரெண்டோ இல்ல லவ்வரோ யாரா இருக்குன்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்தா. அங்கதான் அப்படி நடக்குதுன்னா இங்க நானும் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்ஃபா என் பக்கத்துல வந்து என்னோட ஸ்வெட்டிங் எல்லாம் தொடச்சிட்டு இருந்தா. என் கிட்ட அவன் நெருங்கிட்டு இருந்தா. ஆனா நானும் அவளை விட்டு விலகிட்டு இருந்தேன். ஒரு டவல் எடுத்து என் வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இருந்தாளா. இல்ல நானே தொடச்சுக்கிறேன்னு அந்த டவலை வாங்கினேன். எனக்கு எங்க தொடச்சு வச்சுட்டு இருந்தப்போ அது பார்க்க பயங்கர ஹாட்டா இருந்தது. அதே சேம் டைம் சுசியோ அந்த போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம அதை ஆன்லைன்லயும் போஸ்ட் பண்ணி விட்டுட்டா. நெக்ஸ்ட் டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க எங்ஃபா வந்தாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட எங்ஃபா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்கள சொல்லுனாங்க. ஹனஸ்டா சொல்லுங்களான்னு கேட்டேன். ஹனஸ்டா சொல்லுங்க, உங்களுக்கு கேர்ள்ஸ்னா பிடிக்கும் தானேன்னு கேட்டேன். அது கேட்டவங்க ஏன் திடீர்னு கேக்குறேன்னாங்க. எனக்கு ஜஸ்ட் கியூரியஸா இருக்குன்னு. அதுக்கு அவங்களோ ஆமா எனக்கு கேர்ள்ஸ் பிடிக்கும்னாங்களா. அதை கேட்ட உடனே ஐயோ நம்ம இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சேன். அப்புறம் அங்கிருந்து எழுந்து போக போனா பெயிங்ஃபா என்ன பிடிச்சி இரு நான் என்ன சொல்லி முடிக்கலையே அப்படின்னு சொன்னாங்களா. நான் கிட்ட என்னதுன்னு கேட்டேன். அப்ப அவங்க எழுந்து என் பக்கத்துல வந்து உன் மேல எனக்கு கிரஷ் இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. சரி இது சொல்லும் போது யாரு நீ மோகனில நயன்தாரா சாரே கடிச்சு சொல்லும் போது வெளியே போயிடுவேன் அந்த டைலாக் தான் நான் வந்துச்சு. சரி வாங்க கதைகள் போயிடலாம். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டு எனக்கு கிஸ் பண்ண கிட்ட வந்தாங்களா. இதோட இங்க கட் பண்ணிட்டு நாம லடா கிட்ட போவோம். லடா நைட் உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவளால படிக்கவே முடியல. என்னை பத்தின யோசனை அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ரொம்பன்னா ரொம்ப 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 எங்ஃபா கூட க்ளோஸா நடந்து போனதே நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. படிக்க முடியாம புக்க மூடி வச்சு பயங்கர டென்ஸ்டா இருக்கு. சரி ஸ்விம் பண்ணலான்னு போயிட்டு ஸ்விம் பண்ணாங்க. ஆனாலுமே கொஞ்சம் கூட அவங்க ரிலீஃபா ஃபீல் பண்ணவே இல்லை. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல அவங்க ரூம்ல உட்காந்து கண்ணாடியை பார்த்துட்டு இல்லடா ஓகே நீ குட் நல்லாதான் இருக்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களே தேத்திட்டு இருக்கும் போது உள்ள வந்தவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்திருக்காங்கன்னொடனே லடா கேத்தா அவங்கள உள்ள வர சொல்லுனாங்க. அவங்களோ உள்ள வந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான். அது உள்ள வந்தவொடனே ஹலோ டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னா என்ன பார்த்தவங்க ஐம் நாட் ஓகே அப்படின்னு சொன்னோடனே ரோஸ பக்கத்துல வந்து என்ன சொன்னீங்கன்னு கேட்டா. அதுக்கு இவ்வளோ ரோஸ பாத்துட்டு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா, இந்த பேஷண்ட நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னா. ரோஸோ ஓகே ஓகே ஷியோர் டாக்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளும் வெளியே போனா. நானும் சேர்ல போய் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த பனானா ஸ்வீட் எடுத்து கொடுத்தேன். அவங்களோ அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே சேம் டைம் வெளியே இந்த ரோஸ்க்கு எதுவுமே கேட்கல. வெளியே இருந்துகிட்டு உள்ள நடக்குது எதுவுமே எனக்கு கேட்கல.
அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அடுத்ததா போ பக்கத்துக்காக அங்க இருந்தவ கிளம்பி போயிட்டா. நான் கொடுத்த அந்த பனானா ஸ்வீட்டை மறுபடியுமே அவங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டாங்க. உங்களுக்கு இதுவும் பிடிக்காம போயிடுச்சான்னு கேட்டேன். இதை சாப்பிடறத நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன், ப்ளீஸ் வெளியே போக முடியுமான்னு கேட்டா. உள்ளுக்குள்ள சோகம் இருந்தாலும் வெளியே சிரிச்சுட்டே இவ அந்த ஸ்வீட்டை சொல்றாளா இல்ல என்ன சொல்றாளான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பா என்னதான் சொல்லியிருப்பான். ஆனாலும் என்னால எப்படி நான் லவ் பண்ற பர்சனை விட முடியும்? லடா கிட்ட எனக்கு தெரியும் என்ன பாக்குறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, பட் எல்லா நாளும் உங்களை பாத்துட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுது. சொல்றத கேட்டலடா, அது உன் ப்ராப்ளம். என்னோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி என் லைஃப்ல இருந்து வெளியேற்ற போறேன், அதுதான் என்னோட ப்ராப்ளம்னு சொன்னான். அதுக்கு நான் கிட்ட நோ என்னால முடியாது அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவ்வளோ நான் சொன்ன அதே போய் அவ சொன்னா, நான் ஒருத்தங்களை லவ் பண்றேன்னா நான் ஒருத்தங்களை லவ் பண்றேன், கூடிய சீக்கிரம் அவங்களையும் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன உடனே நான் அவகிட்ட ஓ டாக்டர் வசீன தானேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. அப்ப நான் அவகிட்ட நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு நாள் நான் டாக்டர் வசீனோட இன்டர்வியூ பார்த்தேன். அப்புறம் நான் கேள்விப்பட்டனே உங்களுக்கு அவர் மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அவர் இன்னுமே உங்க இதயத்தை ஜெயிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு போல அப்படின்னு அவகிட்ட நக்கலா கேட்டனா. அப்போவ என்ன டோட்டலா உடைக்கிற மாதிரி ஒண்ணு சொன்னா. ஒருவேளை அவரை கிஸ் பண்ணா நீ ஒத்துப்பியான்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட பண்ணு, எனக்கும் அதை பாக்கணும் போல இருக்கு, உன்னால அவனை கிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். இந்த கரெக்ட் பைபிளுக்கு எப்படிதான் தெரியுதுன்னு தெரியல. கரெக்டா அவனும் போன் பண்ண, அவர் தான் பண்றாருன்னு காட்டி கிஸ்ஸ விட இன்னும் அதிகமாவே எதுவும் நடக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனை ஆன் பண்ணா. சொல்லணும் இவ்வளவு நேரம் அவனை பத்திதான் யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணா. அத பார்த்த உடனே என் மனசே உடைஞ்சு போச்சு. சொல்லுங்க, ஓ என்ன பார்க்க வரீங்களா? ஷுவர், சீக்கிரம் வாங்க, நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னா. சாதாரணமா சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு கோவம் வந்திருக்கு. ஆனா சினிங்கிட்டே சொன்னால பேசிட்டு இந்த போனை ஒடுங்கி வச்சு என்னால அதுக்கு மேல அவ பண்றது எதையும் பார்க்கவும் முடியல கேட்கவும் முடியல. அவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த கண்ணீர் அப்ப வெளியே வந்தது. டக்குன்னு என் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அங்க இருந்து நான் கிளம்பி போயிட்டேன். நான் அழுதுகிட்டே ரூம் விட்டு வெளில போனேன்னா அப்ப உள்ள நம்ம ஏன் இதை பண்ணுன்ற மாதிரி உட்காந்துருந்தா. அதே சேம் டைம் லடாவோட ஃப்ரெண்ட்ஸ் நான் அழுதுகிட்டே வரத பார்த்தாங்க. நானும் அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அங்க இருந்து போனேன். நான் அழுதுகிட்டே போறது பார்த்தப்போ தான் கிட்ட என்னடா ஆச்சின் மாதிரி சைகை பண்ணா. அதுக்கு அவ்வளவு தெரியலடின்ற மாதிரி சைகை பண்ணா. அங்கதான் ரோஸ் அமுச்சு விட்டுட்டு இவங்களும் பின்னாடியே போனேன். நானும் கோமா எக்ஸலேட்டர்ல வேக வேகமா நடந்து வந்துட்டு இருந்தேன். போனதுக்கு அப்புறம் லடா போன் எடுத்து பேச ஆரம்பிச்சாளா. அப்ப அவன் இவ்வளவு நேரம் நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்டான். அதுக்கு எவ்வளவு இல்லையே நான் எதுவுமே சொல்லியே, நான் அப்படி எதுவுமே சொல்ல, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் தகுவ மிஸ் பண்றேன்னு சொன்னேன், எனக்கு அது விளையாடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். போல இருந்தான். அப்ப அவகிட்ட அர்ஜென்டா நான் வேணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ற மாதிரி வாய்ஸ் கொடுன்னா. அதை கேட்டு போவோ அதே மாதிரி பண்ணான். ஓகே நோ எனக்கு அர்ஜென்டான கேஸ் வந்துருச்சு, என்னால இன்னைக்கு உன்னை மீட் பண்ண முடியாது, அப்புறமா நான் அவங்கிட்ட பேசுறேன் பாய்ன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி அவ கட் பண்ணதுக்கு அப்புறம் போல்டா கிட்ட இல்லடா நீ பண்றது ஃபேரா, அவ அழுதுகிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தாரோ போது நிறுத்துறி, அவனு அழுதுகிட்டுலாம் போல, ஜஸ்ட் கண்ணீர் துளி அவ்வளவுதான். தான் கண்ணுல வர கண்ணீர் துளியை வச்சு அவங்க எவ்வளவு சேடா இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ முகத்தை பார்த்தாலே தெரியுதுரா மனதளவுல அவ எவ்வளவு உடஞ்சு போயிருக்கான்னு அப்படின்னு போஸ்னால. அதை கேட்ட லடாவோ அவ எனக்கு பண்ணதை கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு லடா சொன்னாலா. அதுக்கு தானோ ஆமா உனக்கு தெரியாது லடா இவ்வளவு சஃபர் ஆவறானா அதுக்கு அவதான் காரணம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு போவோ எனக்கு தெரியாதுடா, அசை உமனா அவளை பார்க்கும்போது எனக்கு பாவமா ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால. அதுக்கு லடாவோ திரும்ப வந்தது அவ தப்புன்னா. அதை கேட்ட தானோ டடா என்னோட ஃபீலிங்ஸ் திரும்ப வருமான்னு கேட்டான். அதுக்கு இவ்வளோ பயங்கர கெத்தா நோ அப்படின்னு சொன்னா. அதுக்கு இவன் குட் தட் இஸ் மை ஃபாலோடா. போலடா கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் பொண்ணுங்க தன்னை தானே ஹர்ட் பண்ணிப்பாங்க, ஒரு நேரம் அப்படி நடந்தா அப்படின்னு கேட்டாளா. அது கேட்ட இவ்வளோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. தன்னை பத்தியே கவலைப்படுறவங்க தன்னை தானே ஹர்ட் பண்ணிக்க மாட்டேன், மத்தவங்களதான் கஷ்டப்படுத்துவோம் என்ன நம்புன்னு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தான் போக்கிட்ட போ எந்த சைடு நீ ஏன் அவ்வளவு குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குற, நீ ஏன் இப்படி அவ்வளவு குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்குற, அவ இப்ப ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே போ நான் ஜஸ்ட் கியூரியஸா தான் கேட்டேன், ஏன்டா அப்படி கத்துற, நீங்க 2 பேரும் இப்படி சொல்லும் போது 2 பேரும் இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு நம்பிக்கை வருது சீக்கிரமாவே அவ மூவ் ஆயிடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ரோஸ் கதவு திறந்துட்டு டாக்டர் போ உங்க டிபார்ட்மெண்ட்ல அர்ஜென்டா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு ரோஸ் சொன்னாங்களா.
அதுக்கு போவோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரோஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னு கேட்ட உடனே அப்படியான்னு கேட்டுட்டு லேட் சேர் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடனா. எங்கடி இவ்வளவு வேகத்துல பறக்குற அப்படின்னு கேட்டுக்கிட்டே மத்த 3 பேரும் அவங்க பின்னாடி ஓடினாங்க. போயிட்டு இருந்தல்லடா பிடிச்சு அந்த பேஷண்ட் எங்க யாரு அவங்க மேல காரை மோத்துனான்னு கேட்டாங்க. இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி கர்டனை வளர்க்குனாங்களா. உடனே லடா கிட்ட போயிட்டு சொல்லி கூப்பிட்டாங்களா. அந்த பேஷண்டும் திரும்பினாங்க. பார்த்தா அது இல்ல, இது அது இல்லையே அப்படின்ற மாதிரி பார்த்தா அவ்வையோ அவசரப்பட்டு கெத்த மறந்துட்டுமேடா, கௌரவம் நீ என் கௌரவம் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி லடா மூஞ்சி வச்சுட்டு இந்த பேஷண்ட் நானே ட்ரீட் பண்றேன், எங்க அடிபட்டு இருக்கு வலிக்குதான்னு கேட்டுட்டு இருந்தாளா. போவோ தாவனை பாத்துட்டு எதே இவளுக்கு அவளை பத்தி கவலை இல்ல அப்படிங்கிற மாதிரி தார்கிட்ட சைகை காட்டிட்டு பக்கம் திரும்பி டாக்டர் சொல்லோடா, நான் தான் இயர் டாக்டர், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு தானே ஸ்பெஷலிஸ்ட், நீங்க போங்க, இது என்னோட கேஸ், நானே பாத்துக்கிறேன். தார அவகிட்ட நீ டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது நீ ஸ்கின் டாக்டர் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த பக்கம் இருக்குன்னு காட்டான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அசடு வழிஞ்சுக்கிட்டே ரோஸ பார்த்து முறைச்சா. அவளுமே ஐயோ அவ யாரு மேல கோவப்பட்டாலும் எண்ணெய தூக்கப்படுதுன்னு அடிப்பா அப்படிங்கிற மாதிரியே அவளை பார்த்தா. கூடவே 32 பல்லையும் காட்டிக்கிட்டு நீங்க போங்க டாக்டர் அப்படின்னு தானோ பண்ணா. அடாவ பாருங்களேன், சோத்தலி அடி வாங்கியாச்சு சேத்தலி அடி வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அடுத்ததான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவளை பிடிச்சி நீ அவளை இவ்வளோ கேர் பண்ற, ஆனா வெளியில அதை காட்டிக்க மாட்ற லடா, நீ மிகப்பெரிய பொய்க்காரி அப்படின்னு சொன்னா. அது கேட்ட அவளோ இல்ல எனக்கு ஒன்னும் அவளை பத்தி கவலை இல்ல, அவ பேஷண்ட், கார்ல அடிபட்ட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க. அது கேட்ட 2 பேரும் உண்மையாலுமேவா அப்படின்னு கேட்டானுங்க. அடிக்காதடி மாட்டிக்கிட்ட, இங்க யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ்வளோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த பர்சன் செத்து போயிட்டான்னு சொன்னா. அதை கேட்டு போவோம் ஒருவேளை அவ உன் லைஃப்ல திரும்ப வந்தான்னு கேட்டா. அதுக்கு இவ்வளோ செத்து போனவங்க எப்படி திரும்ப வருவாங்க அப்படின்னு சொன்னால. அதுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான நின்னா. எனக்கு இதுல இருந்து நல்லா தெரியும் இல்லாம லடா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. உடனே நான் ஷாப் போயிட்டு 2 பனானா வாங்கிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சு. ஏன்னா என்னால அவளை பார்க்காம இருக்க முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாத போகும், கண்டிப்பா அவ என்ன பாத்துப்பா, அது சரியாகிற வரைக்கும் என் கூடவே இருப்பான்னு நினைச்சிட்டு நானும் அந்த பனானா சாப்பிட்டேன். ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சு விடாம போச்சு. ஒரு பனானாவை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் மூச்சு விடுறதுல ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. நான் மூச்சு விடுறதே கஷ்டப்பட்டு பார்த்தேன். நர்ஸ் எல்லாரும் உடனே என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அப்போ ஒரு நர்ஸ் ரோஸ் கிட்ட வந்து ஒரு பேஷண்ட்க்கு உடம்பு சரியில்லாத வந்து அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா. அதை கேட்ட ரோஸ் இது ஹாஸ்பிட்டல் ரீ, இங்க எல்லா நாளும் உடம்பு சரியில்லாத வந்து அட்மிட் ஆவாங்க தான், இதுல என்ன இருக்குன்னு கேட்டா. பட் எல்லாரும் இல்லையே ஆக்ட்ரஸ் தான் இப்போ அட்மிட் ஆயிருக்கு. அதை கேட்ட ரோஸ் உடனே அந்த பக்கமா நடந்து வந்து லேட் கிட்ட போயிட்டு ER வார்டுல பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா. அதை கேட்ட அவ்வளோ மத்த வார்டுல நீ ஏன் இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு கேட்டா. நான் ஒன்னும் அங்க போகல, பட் அந்த பேஷண்ட் சொன்னிட்டான்னா சொன்ன உடனே வேகமா என்கிட்ட ஓடி வந்தா. எனக்கு ட்ரீட்மெண்ட் பாடுற டாக்டர் எல்லாமே இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு தெரியாம பயங்கர கன்ஃபியூஸ்ல இருந்தாங்க. அப்ப லேட் உள்ள வந்த உடனே நிலைமை பார்த்துட்டு இந்த பேஷண்ட்க்கு பனானா அலர்ஜின்னா. அதை கேட்ட டாக்டர்ஸ் இந்த பேஷண்ட் அவங்களோட ரிலேட்டிவான்னு கேட்டாங்க. இவ்வளோ ஆமான்னு சொன்னா. அதுக்கு அந்த டாக்டர் இந்த பேஷண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாழைப்பழம் சாப்பிட்டதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப நான் லடாவை பார்த்தேன். அப்ப நான் லடாவுக்கு கண்ணாலே சொன்னேன், சாகிறதுக்கு கூட நான் ரெடி, ஆனா உன்னை விட்டு போக நான் ரெடி இல்ல. ஒரு தடவை தப்பு பண்ண திரும்பவுமே அந்த தப்பு பண்ண மாட்டேன்ற மாதிரி அவளை பார்த்தேன். கான்சியஸ் வர வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவுறாம லடா அங்கவே இருந்தா. நான் கண்ணு முழிச்ச உடனே டாக்டர்னு கூட்டனா. அப்போ எப்படி இருக்குன்னு கேட்டா. அவகிட்ட நல்லா இருக்கேன். நான் கண்ணு முழிச்ச உடனே உன்னை பார்த்ததால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு. இதான் ஹாப்பியா? ஏன் அப்படி முட்டாள்தனமா பண்ற? என்ன சாக போறியான்னு கேட்டா. டாக் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ எப்படி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கே தெரியுனா உனக்கு வாழைப்பழம்னா அலர்ஜின்னு, இப்பயும் நீ அதை சாப்பிட்டுருக்க, அப்புறம் எப்படி நீ இதை சாப்பிடறதுக்காக இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு நான் அவகிட்ட எனக்கு உன்னை பாக்கணும், நீங்க என்ன கேர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ சொல்றத வச்சு பார்க்கும்போது செல்ஃபிஷா தெரியறது தெரியுமா. என்ன மறந்துட்டியா, இது எமர்ஜென்சி ரூம், உண்மையாலுமே எமர்ஜென்சியா இருக்காங்களா, என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ஆனா அவங்களுடைய டைம் நீ வேஸ்ட் பண்ணிரு, அதுவும் ஜஸ்ட் அட்டென்ஷனுக்காக. எப்போ உன்னை பத்தி யோசிச்சு மத்தவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசின்னா. நான் கிட்ட கண்டிப்பா செல்ஃபிஷ் தான், எங்க நான் உனக்கு இழந்துருவணும்னு எனக்கு பயமா இருந்துச்சு.
அதான் நான் இதை பண்ணேன்னா அதுக்கு அவ நீ எப்பவும் என்ன இறந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனா. ஏன்னா அவ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போனதுக்கு அப்புறம் எது மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணாம குடிக்க அடிக்ட் ஆகி ஸ்டடிஸ் மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணாம குடிக்கிறத மட்டுமே வழக்கமா வச்சிருந்திருக்கா. என்னோட தாட்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வர பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்பவே சஃபர் ஆயிருக்கா. கண்ணாடி முடிய உட்காந்து காம் டவுன், எல்லாமே சரியாயிடும், நல்லா மூச்சு இழுத்து விடுன்னு தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தா. ரோஸ் சொல்ல வந்தா என்ன வேணும் உனக்கு, நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவ்வளோ பேஷண்ட் வந்திருக்காங்கன்னா அதுக்கு இவ ஃபர்ஸ்ட் அவங்கள உள்ளவர் சொல்லி அவளோட ஒர்க் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சு. நானும் பெட்ல சோகமா படுத்திருந்தேன். அப்ப கதவு தந்துட்டு சுசி உள்ள வந்தா. நான் சுசின்னு கூப்பிட்டேனா அப்பதான் சுசிய பார்த்தேன். ஏதோ இந்த ஹாஸ்பிட்டல்ல செட்டில் ஆகுற மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருந்தா. ஏன்னா உன் பொம்மை எல்லாம் புடி, இதெல்லாம் எல்லாம் தூங்க மாட்டேன்ல உனக்காக தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாளா. அப்ப நான் கேட்டேன் தேங்க்யூன்னு சொன்னேன். அதுக்கு அவ இன்னொரு வார்த்தை பேசாத, எனக்கு நன்றி சொல்லாத, அவன் மேல ரொம்ப கோவமா இருக்க, உனக்கு என்னப்போ இன்னொரு வார்த்தை பேசாத, தேங்க்யூ சொன்னேன் அவ்வளவுதான், இப்போ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவன் மேல செம்ம கோவமா இருக்க, உனக்கு பனானா அலர்ஜின்னு தெரிஞ்சும் நீ அதை சாப்பிட்டு இருக்க, ஏன் அப்படி எல்லாம் பண்ற, நீ ஷூட்டிங்ல இல்லைன்னா அந்த டேல என்ன ஆகும், உனக்கு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி தெரியுமா, இந்த மொத்த ப்ராஜெக்டும் உன்னதான் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லி என்ன பயங்கரமா திட்டிட்டு ஐம் சாரி, நான் பயங்கரமா அழ ஆரம்பிச்சேன். அதுக்கு சுசி என்கிட்ட இந்த மாதிரி இன்னொரு டைம் பண்ண அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா லட்சம் எடுத்துட்டு இருந்தாளா. நான் பயங்கரமா தேம்பி எழுதிட்டு இருந்தேன். இப்ப சுசி என்கிட்ட வந்து போது நிறுத்து, நான் லெக்சர் எடுக்கவே மாட்டேன், நிறுத்துன்னு சொல்லி என்ன ஹக் பண்ணிக்கிட்டா. இங்க எப்படி நடந்துக்கிட்டா அங்க லைட் கிட்ட தான் உனக்கு கோபுற ரைட்ஸ் இருக்கு, ஒரு அடல்ட்டா இருந்தோம் ஏன் அப்படி சில்லி மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அவரு ஏதோ மிராக்கலா அவ சாகாம இருக்கா, நல்ல வேலை அவ சாகலன்னு சொன்னா. அப்புறம் போ அவகிட்ட இல்லடா உன்கிட்ட வரத்துக்காக தான் அவ இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா, அப்படிதான் எனக்கு எல்லாம் தோணுதுன்னா. அப்ப லீட் அவன்கிட்ட அவளுக்கே தெரியும் திரும்ப அவகிட்ட வரமாட்டேன், எனக்கு ஏன் அவ விட மாட்டா, ஏன் அப்படி விடாவடியா இருக்கா, எனக்கு எரிச்சலா இருக்கு, அவ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தானும் ஓகே சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுசி என்கிட்ட ஏண்டா இந்த ஃப்ரூட்ஸ சாப்பிடு, இது ஒன்றும் பனானா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் ஆகிட்டு நீட்டாளா. அப்ப நான் அவளை பழிச்சு காட்டிட்டு இருந்தேன். அதுக்கு அவ இன்னொரு தடவை முகரக்கட்டை எப்படி வச்சா இதுக்கு செம்ம கோவம் வந்துரும்னா. அப்ப கனவு வந்துட்டு தான் உள்ள வந்தவரு சுசிய பாத்துட்டு இருந்தாரா. உடனே சுசிய வெளியே வெயிட் பண்ண சொல்லிருந்தேன். உள்ள தானி என்கிட்ட எனக்கு இதுல இன்வால்வ் ஆக விருப்பம் இல்ல, பட் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு வேற சாய்ஸே இல்ல, இத பத்தி பேசிதாகணும், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவேன்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன்னா அதுக்கு அவரு ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட விட்டு போ அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு நான் அவர்கிட்ட ஓ அவங்கதான் உங்களை அமிச்சாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவரு இல்ல அவதான் என்ன அமிச்சான்னு நீ நினைச்சினா அதுக்கு சாரி, அவ உன்னால ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா, இனிமே உன்னால அவ ஹர்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன், பிளீஸ் அவளை விட்டுருன்னா. அதுக்கு நான் அவர்கிட்ட அவளை காயப்படுறதுக்கு இத பண்ணல, இது என்னையுமே ரொம்ப காயப்படுத்துதுன்னு சொன்னேன். அதுக்கு அவரு ஆனா லடாக்கு அப்படி இல்ல, உனக்கே தெரியும் இது அவளை சாகடிச்சிட்டு இருக்குன்னு, நீ அவளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவன் லைஃபே அவ முடிச்சுக்கிட்டா, எது மேலயும் பெருசா ஈடுபாடு இல்ல, அவன் ஃபியூச்சர் பத்தி அவ யோசிக்கவே இல்லை, அவ படிப்பு மேல அவனோட ஃபேமிலி மேல அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேல அவ வெறுப்பு எது மேலயும் அவனோட கவனத்தை செலுத்தவே இல்லை. அவன் மொத்த லைஃபும் மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இப்பதான் இது கொஞ்சம் தேடி வந்திருக்கு, மறுபடியுமே அதை டெஸ்ட்ராய் பண்ணிடாத பிளீஸ் அவளை விட்டுருந்தாங்க. அதுக்கு நான் அவர்கிட்ட அவ அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காளான்னு கேட்டேன். அதுக்கு அவரு ஆமா, ஆனா அத உன்னால இமேஜின் பண்ணவே முடியாது, ஆந்தா அவளை பத்திரமா பாத்துட்டு இருந்திருக்காரு, அவளை ஓரளவுக்கு தீத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஏன் அவளை விட்டு போனேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் அவ அழுதுட்டு இருந்தா, அவ அழாத நாளே இல்ல, அவனை லவ் பண்றடி ஏன்டி என்னை விட்டு போன, அவ பயங்கரமா அழுதுருக்கா, உனக்கு ஏன் அவளை விட்டு போனான்னு பயங்கரமா அழுதுருக்கா, உன்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது, ஏன் மறுபடியும் வந்து என் ஃப்ரெண்ட ஹர்ட் பண்ற, இப்பதான் அவ கொஞ்சம் பெட்டரா ஆனா நீ ஏன் இதெல்லாம் பண்ண, இப்பதான் அவ காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது, அத மறுபடியுமே நீ குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்க, சொல்றத நல்லா கேளு, அவ காயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆறிக்கிட்டு இருக்கு, திரும்பவும் ஹர்ட் ஆனா அவளால அந்த பெயின் இனிமே தாங்கவே முடியாது, பிளீஸ் தயவு செஞ்சு அவளை விட்டு போயிருந்தா, இதெல்லாம் பண்ணது அவளை ஹர்ட் பண்ணல, நான் ஏன் இதெல்லாம் பண்ணனான்னு சொல்லுவாங்க. அவர் என்கிட்ட இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, உங்ககிட்ட நல்லபடியா அப்புறம் மரியாதையா நடந்துக்கிறா, நீ இன்னொரு தடவை இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு தெரிய வந்துச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே உன்னை அலோவ் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. எங்கெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அங்க ரூமுக்குள்ள என்ன பார்க்க வரலாமா வேணாமா லேட் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இவ கோட் எடுத்து வைக்கிறதும் அப்புறம் திரும்ப ஆங்கர்லயே மாட்டுறதும் டெலஸ்கோப் எடுத்து கீழே வைக்கிறதும்
அப்புறம் இதெல்லாம் எதுக்கு தெரியல திரும்ப வைக்கிறதும் இப்படியாவே போயிட்டு இருந்தது. ஒரு வழியா அவ மனப்போராட்டத்தெல்லாம் தாண்டி கோட் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்த ரூம்க்கு வெளியில வந்து நின்னா. அங்க வந்துமே உள்ள போலாமா இல்ல வேணாமான்னு வச்சுட்டு டோரோட ஹேண்டில புடிச்சிட்டு மறுபடியும் திரும்ப போனா. வழியா கதவை தொந்துட்டு உள்ள வந்து நானும் அப்ப தூங்கிட்டு உள்ள வந்தவ பெட்ஷீட் எடுத்து என்ன போத்தி விட்டுட்டு, அடியே குறும்புக்காரி, ஏண்டி எப்ப பாரு என்ன இவ்வளவு வருத்தப்பட வைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு என்னோட நெத்தியில ஒரு கிஸ் பண்ணா. அப்போ நான் கண் விழிச்சேன். அவளை பக்கத்துல பார்த்து நான் டக்குன்னு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கிஸ் டீப்பாவே போயிட்டு இருக்கும்போது யாரோ டாக்டர்னு கூட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு, அதுக்கானவே டாக்டர் ஃபலோடா என்ன டோரை ரிப்பேர் பாக்குறீங்களா, நீங்க இப்ப டாக்டர்ல இருந்து பிளம்பர் ஆனீங்க அப்படின்னு கேட்ட உடனே சாரி நான் பாத்தி ரூம்க்கு வந்துட்டேன், அட ரூம் மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன போனாங்க, ஐயோ அசிங்கமா போச்சா அப்படின்னு நினைச்சிட்டே போனாங்க. இப்ப சுசியோட ரியாக்ஷன் பாருங்க, இந்த டாக்டருக்கு என்ன ஆச்சு, இங்க என்னதான் நடக்குது, இவளுக்கு என்னதான்டா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுன்னு இருந்தாங்க. திரும்ப ரூம்க்கு போனவ நான் ஏன் அவளை கிஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணேன், அதுவும் லிப்ஸ்ல அப்படின்னு பயங்கரமா வச்சுட்டு இருந்தா. கண்ணை மூணுனாலுமே அவ கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சியே வந்துட்டு இருந்தது. அவளோட கனவு நினைச்சு கொஞ்சம் ஹாப்பியாவும் கொஞ்சம் குழப்பமாவும் கொஞ்சம் லைட்டா வருத்தமா இருந்தாங்க. இப்ப அங்க இருந்து என்கிட்ட வாங்க பக்கத்துல சுசி படுத்திட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கதவை பாத்துட்டு இருந்தேன், டாக்டர் நீங்க வரமாட்டீங்களா, என்ன பாக்க வரமாட்டீங்களான்ற மாதிரி கதவை பாத்துட்டே படுத்துட்டு இருந்தேன். இங்க நான் அவங்கள நினைச்சிட்டு இருக்கேன், அங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கு, நமக்கு என்னாச்சு, எப்போ எனக்கு அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் அவ யாரு கூட எப்படி போனா என்ன, எனக்கு ஏன் அவ்வளவு ஜலசா ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. எங்க நானும் அவ சொன்னது எங்களுக்கு நடந்ததே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னை இழந்துட்டேன்னு அவளுக்கு மட்டுமா நீ ஹர்ட் ஆச்சு, நானும் தான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தான் கிட்ட என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வந்துட்டு இருக்கா, பிளீஸ் அவளை விட்டுன்னு சொன்னாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட எனக்கு லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் தான் வேணும், இந்த டைம் மொத்தமா டிஃப்ரெண்டா இருக்கு, அவரோட எல்லா காயத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அடுத்த நாள் நான் டிஸ்சார்ஜ் ஆனேன். நானும் சுசியும் சேர்ந்து என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கரெக்டா எங்ஃபா என்ன பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட எங்ஃபா என்ன திடீர்னு இந்த பக்கம், அப்போ அவங்க இங்க அட்மிட் ஆயிருக்கேன்னு சுசி நேத்து நைட்டு தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணா. சோ உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்தேன்னு சொன்னேன். அப்ப நான் கிட்ட இப்ப நான் நல்லா இருக்கேன், மார்னிங் தான் டாக்டர் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு சுசியோ நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னா அவங்க ஒரு ப்ரீஷியஸான டைம் இவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பார்க்க வந்ததுக்கே நன்றி, சரி வாங்க கிளம்புவோன்னு சொல்லி எல்லா லக்கேஜ் தூக்கிட்டு அலைய வந்து எங்ஃபா தான் கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு தான். அப்ப கரெக்டா லேட் அந்த வழியா வந்துட்டு இருந்தா. நாங்க ரெண்டு பேரும் கைய க்ளோஸா பிடிச்சிருந்து பார்த்து பயங்கரமா கோவமா முறைச்சாங்க. டக்குன்னு கைய அவ கையில இருந்து எடுத்துக்கிட்டேன். இல்லடா அவ பார்த்த உடனே டாக்டர் ஃபாலோடான்னு கூப்பிட்டேன். அதுக்கு எவ்வளோ ஹலோன்னா நாங்க கிளம்பிட்டோம், தேங்க்யூ சோ மச் எனக்காக நான் இல்லாதப்போ இவளை பாத்துக்கிறதுக்கு. அதுக்கு லேடோ நான் என் கடமை தான் செஞ்சேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போனால. அப்ப நான் கிட்ட போயிட்டு நான் கிளம்பிட்டேன் தேங்க்யூ சோ மச் சொன்னேன். அப்ப இங்ஃபா அங்க வந்து அவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்போதான் அவங்கள நேர்ல பாக்குறேன். டாக்டர் ஃபாலோடான்னா இது என்ன, இவங்க ரெண்டு பேரும் அவளுக்காக அடிச்சுக்கு போவாங்க போல, என்னடா நடக்குதுங்க, நான் திரும்பவும் உங்களை மீட் பண்ணுவேன், அதுக்கு அர்த்தம் சிக்கா இல்ல அப்படின்னு சொன்னால. அதுக்கு இவ்வளோ வேற என்ன ரீசனுக்காகன்னு கேட்டா. இன்ஃபாவோ அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுசி ஏதோ பிபி வந்து பனிக்குட்டி மாதிரி பதறனா. அப்புறம் தான் பார்த்தேன் போன் ரிங் அடிச்சிட்டு இருந்தது. அந்த போன் அட்டன் பண்ணி என்னது அந்த போட்டோ வைரல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னு சொன்னா. எந்த வீடியோன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அவன் ஷோல்டர்ல கை வச்சுட்டு இருந்தேன். சைட்ல பார்த்து லடா முறைச்சிட்டு இருந்தா. நான் டக்குன்னு ஷோல்டர் மேல கை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஜிம்ல அவங்கள வீடியோ எடுத்தல, வீடியோவை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோவை நான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருந்தேன். இப்போ அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. இங்க் ஏர்ன் நீங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்கிருந்து நல்லா போக பண்ணல. அப்ப சுசி எங்ஃபா ஏர்ன் நீங்க ரெண்டு பேரும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கீங்கன்னா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கேட்ட உடனே நடா அங்கே நின்னா உங்க ரெண்டு பேரையும் இப்ப சிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலை பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன போனா நீங்க காலை பேச போறேன்னு போயிட்டா, ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாட்டி விட்டியடி அப்படின்னு நினைச்சிட்டே நான் லடாவை பார்த்து லடா இங்க பயங்கரமா முறைச்சிட்டு இருந்தேன். என்னையும் சேர்த்துதான் சும்மா இல்லாம இங்க என் பக்கம் திரும்பி இன்னைக்கு நம்மள சிப் பண்றேன் அப்படின்னு என்ன பார்த்து சொல்லிட்டு லடாவை பார்த்து பட் ஃபியூச்சர் இதுவே உண்மையாகலாம்
அவ ரியல் கப்புள் ஆகும்னா ரியல் கப்புள்னு கேட்ட உடனே லடாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஓஹோ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவளை முறைச்சிட்டா. இவன் இங்க முறைக்க அவள் லேட முறைக்க நடுவுல நான் நிக்கனு. இந்த எபிசோட் முடிஞ்சது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா லைட்டா ஒரு ட்ரெயிலர் பாப்போமா. நான் எங்ஃபா கால் பண்ணி எங்க இருக்கீங்க கேட்டுட்டு இருந்தேன். பாப்போ லடாவ உடனே எடுத்துட்டு இருந்தேன். என்ன டாக்டர் தனியா உட்காந்துட்டு இருக்கேன், நான் வேணா ஏர்ன் வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட இங்க உட்கார வைக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது லடாவோ அங்க இருந்து எழுந்து போக போனால. என்ன எங்க போறேன்னு அதுகிட்ட கேட்டா அதுக்கு லடாவோ நான் வேற ஒரு பாருக்கு போறேன் அப்படின்னு சொன்னா. அவ பயங்கரமா போதையேறி போயிருந்தாளா. இப்ப சுசி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாளா. அதுக்கு நான் சுசி கிட்ட இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு லடாவ என் வீட்டுக்கு கூட்டு போனேன். டாக்டர் ஏன் இவ்வளவு குடிச்சிருக்கீங்க, அட்டையார் அளவுக்கு அடி குடிப்பேன்னு கேட்டுக்கிட்டே அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு போனேன். பெட்ல போய் சாச்சா எண்ணெய் சேர்த்து இழுத்துட்டு விழுந்துட்டா. ரொம்ப நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன் எங்க லவ் வர ஆரம்பிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆன்லைன் போட்டுருங்க. பாய்.